ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களும் அன்னைக்கு நம்ம கருப்பு சாமிக்கு யாரோ 2 கைகளை பிச்சுட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னு சொல்லி டம்முன்னு மயக்கம் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மயக்கம் போட்டுருச்சு. இப்படியே ஒவ்வொருத்தரா மயக்கம் போட்டாங்க. என்னடா அது எல்லாரும் மயக்கம் போட்டு போட்டு விழுந்துட்டு இருக்கீங்க? அந்த நேரத்துல கைகள் இல்லாம கருப்புசாமி வேகமா ஓடி வந்தாரு. பாத்தீங்களா, என் கைகளை யாரோ எடுத்துட்டாங்க. மயக்கமான பக்கத்துல இருந்து வரும்போது என் கைகளை யாரோ எடுத்துட்டாங்க. என் கைகளை என் போயிடுச்சு. எனக்குள்ள ஏதோ போன மாதிரி எனக்கு தோணுது. என் கைகளை எடுத்து வரலனா என்னால பொழைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கருப்சாமி நல்லா தான் போயிட்டு இருந்தீங்க, என்னாச்சு? கையில காணே ஒண்ணே காணே, என்ன பண்ணீங்க? தம்பி, நம்ம மேற்குமலை பக்கத்துல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என் கைகள் 2 தனியா பிச்சுக்குச்சு. அந்த எதுனாலும் தெரியல. ஊருக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் ஆவி உழவிட்டு இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. இங்க பாருங்க, நம்ம ஊருக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வேற கை போயிடுச்சு. இப்ப என்னதான் பண்றது? கவலைப்படாதீங்க கருப்சாமி ஐயா, எப்படியாவது நாங்க உங்களை காப்பாத்துறோம். அப்பதான் சங்கிலி கருப்புசாமி வந்தாரு. கருப்புசாமி என்ன ஒன்னும் கவலைப்படாதீங்க, உடனடியா நான் போய் என்னென்ன பண்ண முடியுமோ பண்றேன். இந்த நாகக்கண்ணியோட சாபம் சாதாரணமா போச்சா உங்களுக்கு? இனிமேட்டு உங்களை யாரையும் காப்பாற்ற முடியாது. இந்த கருப்புசாமி கையும் கிடைக்காது. இந்த ஊர் மக்கள் பிழைக்கவும் மாட்டாங்க. ஐயோ, இப்படி ஊர் மக்கள் எல்லாமே இப்படி அநியாயமா இருந்துட்டாங்க. எப்படியாவது நம்மளால ஒளிஞ்ச உயிரினை பண்ணி இவங்களை காப்பாத்தி ஆகணும். அந்த பூனை போய் எல்லாத்துக்கும் தண்ணி எடுத்து கொண்டு வந்து மேல ஊத்தி பார்த்துச்சு. ஆனாலும் யாருமே பொழைக்கல. அந்த கைகள் 2மே ரொம்ப தூரத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. சொன்னாரு இங்க எங்க இருக்குன்னு தெரியலையே. குட்டி கருப்புசாமி அந்த பக்கம் இருக்கான்னு போய் பாத்து வாங்க போங்க. அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தொலைவிட்டு இருந்தாங்க. எங்க அப்பாவோட தென்னீர் வாசம் அடிக்குது. அப்ப கருப்புசாமியோட கைகள் இங்க அங்கதான் இருக்கும் அப்படின்னு போய் தொலைவிட்டு இருந்தாரு. இதோ பாருங்க, இங்க இருக்கு. கண்டிப்பா இதை எடுத்துடலாம். இந்த கைகளை எடுத்துட்டு போகலான்னு போகும்போது டம்முன்னு அடிச்சிருச்சு. என்னடா இது எடுக்கவே முடியல. ஏதோ வச்சிருக்கோம், இங்க எதிரோ சக்கி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் குட்டி கருப்புசாமி, உன்னாலலாம் எடுக்க முடியாதுடா. உங்க அப்பாவோட கைகளை எடுக்க முடியாது, உங்க ஊரையும் காப்பாற்ற முடியாது. அத சுத்தி மந்திர வளையங்களை வச்சிருக்கேன். அந்த பூக்கள் தாண்டி அந்த வேர்கள் உங்களை விடாது. குட்டி கருப்புசாமி அங்க போய் தொட்ட அந்த வேர் தூக்கி அடிச்சிருச்சு. இதை எப்படியாவது சமாளிச்சு நம்ம எடுக்க முடியும். ஞாபகம் வந்துருச்சு. குட்டி கருப்புசாமி, அந்த வேர் பாருங்க, அங்க இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வேரோட நுனிகள் போகுது. அதுல நான் சுத்திக்கலாம். சுத்தி தூக்கி வீசிச்சுன்னா கண்டிப்பா போய் உள்ள போய் விழுந்துடலாம். நம்ம கிட்ட போனாதானே, நடந்து போனாதானே எடுக்க முடியல. தூக்கி வீசு நினைக்கிறேன். வாங்க, இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அந்த இலையை அந்த காற்று சுத்தினோடனே டம்முன்னு தூக்கி வீசிச்சு. மறுபுறம் குட்டி கருப்புசாமி சுத்திக்கிட்டு நின்றுட்டு இருந்தாரு. அதையும் தூக்கி தம்முன்னு வீசினுச்சு. திடீர்னு அந்த கைகள் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிச்சு. என்னடா எடுக்கிறீங்க? இந்த வேர் இந்த அதான சுத்தி விடும். இந்த வேர் அடிச்சு உடைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அடிச்சு உடைக்கலான்னு போகும்போது டம்முன்னு தூக்கி வீசிருச்சு. இந்த வேர்கள் கருப்புசாமி அந்தரத்துல தொங்க வச்சிருச்சு. காப்பாத்துங்க, எப்படியும் கீழ இருந்து இறங்கி ஆகணும். என்ன இப்படி தொலைல தொங்க வைக்குது? வேற என்ன விட்டுடு, என்ன விடு. எங்க அப்பாவோட கைகள் எனக்கு வேற விடு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த வேரெல்லாம் எடுத்துட்டு டம்முன்னு தூக்கி வீசினோடனே கைகளை வேகமா எடுத்துக்கிட்டாரு. மறுபக்கம் கார்த்தியும் அந்த கைகளை எடுத்துக்கிட்டாரு. 2 பேரும் அந்த கைகளை எடுத்துட்டு ஊருக்குள்ள போனாங்க. ஊருக்குள்ள கொண்டு வந்து கருப்புசாமி முன்னாடி அந்த கைகளை வச்சாங்க. பாருங்க, எங்க அப்பாவோட கைகளை கொண்டு வந்துட்டு சீக்கிரம் எங்க அப்பாவை குணப்படுத்துங்க. பசங்களா, சீக்கிரம் போய் வானமலை பக்கத்துல இருக்கிற வானப்புள்ள பிடிங்கிட்டு வாங்க போங்க. வானப்புள்ளையா பிடிங்கிட்டு போறீங்க? உங்களை விட்டாதானே. இங்க பாருங்க, ஒரு வழியா நான் அந்த யானைப்புள்ள பிடிங்கிட்டேன். இது மேல வச்சிருங்க கருப்புசாமி கைகளை. அந்த யானைப்புள்ள கருப்புசாமி கைகளை கொண்டாந்து அந்த யானைப்புள்ள மேல வச்சாங்க. கருப்புசாமியோட கைகளுக்கு பூஜை எல்லாம் பண்ணாங்க. ஓம் தாதபலே போற்றி, ஓம் திரபந்தநாமனே போற்றி, ஓம் தலமனே போற்றி, ஓம் தரமனோமனே போற்றி, ஓம் நிரந்தநாமனே போற்றி. இந்த பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கைகள் பேசிச்சு. நாங்க என்ன உங்க கருப்புசாமி கைகளோட சேர்ந்துரும் நினைச்சீங்களோ? சேர மாட்டோம். இனிமேல் என்ன நினைச்சாலும் அந்த கருப்புசாமியோட சேர மாட்டோம். ஏய் கைகளா, தயவு செய்து எங்கோட வந்து சேர்ந்துருங்க. எனக்கு கைகளா இருங்க, வாங்க. கருப்புசாமி எவ்வளவோ கேட்டு பார்த்தாரு. ஆனாலும் அது வந்து சேரவே இல்லை.
கைகளே, நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா அந்த நாகக்கண்ணி பேச்ச கேட்டு அழுகிடுவீங்க. ஒழுங்கா கருப்புசாமி சொல்ற மாதிரி கருப்புசாமி கூட போய் சேர்ந்துருங்க. அந்த கைகளோட கோபத்தை தணிக்க அந்த மாடுகள் பால்களை விட்டுச்சு. அப்பத்தான் யாரும் எதிர்பார்க்காத விதமா கருப்பசாமி கிட்ட இருக்கிற அகோர உருவம் வெளியே வந்துச்சு. கருப்புசாமி பாருங்கடா, கருப்புசாமிக்குள்ள ஏதோ ஒரு கோர உருவம் தெரியுது. அதனாலதான் இந்த கைகள் சேர மாட்டேங்குது. இப்போ டெம்பரவரியா ஏதோ ஒரு கைகள் வேணும் கருப்புசாமிக்கு. பசங்களா, அப்படி யாரோட கைகளும் சேர்க்க முடியாது. கருப்புசாமிக்கு சொந்தமான அந்த ஏ பாசிட்டிவ் ரத்தத்தை இருக்கிறவங்க மட்டும்தான் கருப்புசாமிக்கு சேரும். இங்க யாராவது ஏ பாசிட்டிவ் ரத்தம் கொண்டவங்க இருக்கீங்களா? சொல்லுங்க. அந்த வானலாவ சீன படையிலிருந்து ஒருத்த வந்தாதான் கருப்புசாமியை காப்பாற்ற முடியும். இருங்க, அந்த சீன படைய நானே கூப்பிடுறேன். ஓ மகிழ சீன படையே, ஒழுங்கா சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக இங்க கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கார். அப்பதான் அந்த சீன படையிலிருந்தே ஒருத்தன் வந்தான். அவன் தான் கருப்பசாமியோட பூர்வீக ரத்தம். கருப்பசாமி, உங்களுக்காக நான் கைகள் கொடுக்கறேன். நீ சீன படையிலிருந்து வந்தங்கிறத நாங்க எப்படி நம்புறது? அவங்க நம்புறதுக்காக அந்த சீன படையாவே உருவாகி காட்டினான். அதுக்கப்புறம் அவனோட கைகள் கொண்டே கருப்பசாமி கிட்ட சேர்த்துனாங்க. கருப்பசாமி கிட்ட கப்படு சேர்ந்துருச்சு. என்னடா அது, சீன படையோட கையை சேர்த்திட்டானுங்க. அப்படி இந்த கை சேர்ந்துருமே, இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்பதான் அங்க இருந்து தூரமா போய் நின்னு டக்குன்னு பந்தத்தை பத்தி தம்முன்னு தூக்கி வீசிட்டா. இப்ப அந்த கைகள் எரிய ஆரம்பிச்சிருச்சு. கைகள் எரியுது. கைகள் எரிஞ்சு நிரந்தரமா எங்கிட்ட சேராம போயிரும். சீக்கிரம் தண்ணி கொண்டாங்க. தண்ணி எடுத்து கொண்டாந்து கருப்புசாமி ஊத்தி அணைச்சாரு அந்த கைகளை. அந்த கைகள் ரெண்டு அணைஞ்சு முடிச்ச உடனே வேகமா ஓடி போய் தண்ணி எல்லாம் குடிக்குது. தண்ணி குடிச்ச உடனே வீட்டுக்கிட்ட போய் நின்னுக்குது. இந்த கைகள் மேல ஏறி அந்த வானத்துக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா சாபம் மெரிச்சப்பட்டு டம்முன்னு கீழே வந்து கருப்புசாமி கூட சேர்ந்துருச்சு. திரும்பி அதோட சீன கைகள் சீன படைக்கே சேர்ந்துருச்சு. நாகக்கண்ணி அங்கிருந்து ஓடிட்டா பயந்து. பசங்களா, என் கைகள் சேர்ந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.